எஸ்பிஐயில் யூடிஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் டுடே டாஸ்க்குங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டுடே டாஸ்க்கு செலக்ட் பண்ணோடனே யூடிஆர் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ அன்வெரிஃபைட் மெத்தடை செலக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஒரு சில பேங்க்கில் ரெஃபரன்ஸ் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை, லைக் இந்தியன் பேங்க், டிஜி பேங்க் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அன்வெரிஃபைட் மெத்தடை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் செலக்ட் பேமெண்ட் மெத்தடில் அன்வெரிஃபைட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் யூடிஆர் நம்பர் எதுவுமே கேட்காது, ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்காது. உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் சப்மிட் பண்ணணும். இங்கே ஒரு சில மெம்பர்ஸ் வேறு ஒருத்தவங்க மூலயமா பே பண்ணியிருப்பீங்க, அவங்களோட நம்பரை கொடுக்கலாம். இல்லை என்கிட்ட பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் நம்பரே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு என்ன நம்பர் கொடுக்குறோங்கிற டவுட் வரும், அவங்க நம்பரே கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி கம்யூனிகேஷன் மெயில் மூலியமாகவே பண்ணுவாங்க. ஆர் நீங்கள் யார்கிட்டையாவது பேமெண்ட் கொடுத்து பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க நம்பரை கொடுக்கலாம். கரெக்டான நம்பரை கொடுத்ததுக்கு அப்புறம் சப்மிட் பட்டனை கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துடும். யார் யாரெல்லாம் அன்வெரிஃபைட் மெத்தடை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.